புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி சற்று முன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். திருநெல்வேலி சம்பவம் பட்டப்பகலாம் ஒரு வெளியே அது பாருங்க, எந்த சம்பவமுமே நடக்காம எதுவுமே தடுக்க முடியாது. ஆனா சம்பவம் நடந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே 2 குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டார்கள். மொத்தம் 4 குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதி பேர் தேடிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறை விரைந்து செயல்பட்டு 4 குற்றவாளிகளை 2 மணி நேரத்துக்குள்ள கொண்டு கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர அங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குறை சொல்வது எந்த வகை யாருமே எதிர்பார்க்க முடியாதுங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க யாராச்சும் ஒருத்தர் அறிவாளால் இன்னொருத்தரை வெட்ட போறீங்க, நாங்க யாரும் நினைக்க முடியுமா? அமைச்சர் முன்னிலையிலேயே அறிவாளால் வெட்டப்பட்டது என்கின்ற சம்பவம் அடுத்த நிமிடம் வரும். அதனால இதை யாரும் எதிர்பார்க்க முடியாது. இந்த கூட்டத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் தூக்கி வீசுற பொருள் தானே சாதாரணமா நினைக்காதீங்க. இங்க ஒருத்தர் பாக்குத்தட்டு தயாரிச்சு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அது நடந்தவுடன் அதை தடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். தடுக்கக்கூடிய சக்தி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இருக்கிறது. நாங்கள் தடுக்கிறோம். நீதிமன்ற வளாகத்தில் நடக்கூடிய சம்பவம் வெளியே, நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே சார், நீதிமன்ற வளாகம்னா என்ன? அது இதுவா? அது வெளியே நடந்திருக்கு. அது வெளியே நடக்கிற சம்பவத்துக்கு நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? உடனடியா கண்டுபிடிச்சிருக்கோம், அதை பாராட்டணும். ஆனா பாராட்டுறதுக்கு மனம் இல்லாமல் இங்கே சட்ட ஒழுங்கு சரிகளை கட்டிவிட்டது என்று தொடர்ந்து அதே மாதிரி பல்லவியை பாடிக்கொண்டிருக்கிற இதுதான் கேட்கிறோமே தவிர எங்களை பாராட்டுவதற்கு அவருக்கு மனம் இல்லை.